இந்த மாதமும் கத்த நம் வாழ்க்கையின் மீது கட்டளையிடுகிற வார்த்தை திறக்கப்படுவாயாக. எப்பத்தா பி ஓபன்ட். இந்த 8வது மாதத்துல நம்ம கால் எடுத்து வைக்கும் போது 8th month 8 நாளே ஒரு நியூ பிகினிங். I pray in the name of Jesus God will give us a new beginning, especially in areas where we are stuck. சில நேரத்துல our life is not broken, our life is stuck. ஒரு கனவு ஸ்டக்கா இருக்குது, ஒரு டிசைர் ஸ்டக்கா இருக்குது, வேலை ஸ்டக்கா இருக்குது, ரிலேஷன் ஸ்டக்கா இருக்குது, கொடுக்கப்பட்ட தரிசனம் ஸ்டக்கா இருக்குது. Probably we are even stuck in a sickness. அதனால இந்த மாதம் God is not giving us a word of encouragement or a motivation or a promise, but God is giving a commandment to be open. திறக்கப்படுவாக என்று கட்டளையிடுகிறார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திறக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வழிகளை கத்த திறக்குவார். இந்த மாதம் எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ அது உங்களுக்கு திறக்கும். ரொம்ப முக்கியமா வேதத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது, ஒரு காது கேளாதவன், ஒரு வாய் பேச முடியாத, பிறப்புல இருந்தே அப்படி இருக்கிறான். அவன் வாழ்க்கையில எந்த சத்தமும் கேட்டதில்லை, அவங்க அப்பா அம்மா அவனை கூப்பிட்ட சத்தம் கூட கேட்டதில்லை. அப்படி ஸ்டக்கா பல வருஷமா ஸ்டக்கா இருக்கணும் பார்த்து ஆண்டவர் சொல்றார் திறக்கப்படுவாங்க. திறந்தது போல நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு திறக்கும் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசின ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.